Experience your dream retirement life for a day. Ananya's Nananani Homes, Coimbatore. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். நான் இப்ப நாட்டுப்பால் டீ உங்ககிட்ட கேட்டேனா இளமை திரும்புதே புரியாத புதிராச்சே இதய துடிப்பிலே பனி காத்தும் சூடாச்சே துள்ளி குதிக்குது நெஞ்சம் தூக்கம் வரவில்லை கொஞ்சம் நாளை வரும் என அஞ்சும் மீண்டும் முதல் பருவம். என் ஒய்ஃப்க்கு நல்லா தெரியும் நான் வந்து இன்டென்ஷனலி நான் யாரும் ஹர்ட் பண்ண போகிறது இல்லை. ஸோ என்ன பொறுத்தவரையும் நான் பல இன்டர்வியூலையும் பல இதில் சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து மிகப்பெரிய பிளெஸிங்கே வந்து என்னோட மனைவி, அவங்க மூலமாக எனக்கு கிடைச்ச 2 மகள்கள். அதெல்லாம் தாங்கிட்டு பக்கத்துலேயே இருந்துட்டு டோன்ட் வரி பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்கிற ஒரு துணை வேணும்ல. பிரதர்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசணுன்னா கூட வீட்டில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைட்டாக வளர்ந்த ஃபேமிலியிலேருந்து வந்துட்டு திடீர்னுட்டு தனியாக இருக்கணும், இவர் கூட ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய மாறிடுச்சு. ஃபஸ்ட் மீட் பண்ணால் நான் கை கொடுக்குறேன், இவர் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்கே தயங்குறாரு. அந்த மாதிரிலாம் கையை கொடுக்குறேன்னு சரி கையை கொடுத்தோன்னே நம்பிக்கை வந்துடுச்சு, இந்த பொண்ணு பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் தான் அப்படின்னு. நான் வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டேன், எனக்கு வந்து ஃபிக்ஸ்டாக ஒரு இடம் இப்போ தான் இருக்கேன், நோ ப்ராப்ளம் அப்படின்னாங்க. ரொம்ப பெருசாக யோசிக்கவே இல்லை, நீங்கள் உங்களுக்கு அதுதான் வேலைன்னா ஐ எம் ரெடி டு கம் வித் யூ. நாங்களா இவ தான் பண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து கூட்டு போய் நேராக உட்காந்துட்டு நாங்கள் தனியாக உட்காந்து பேச ஆரம்பிச்சோம். எல்லாம் இதுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்டாங்கடா அப்படி. அன்னிலேருந்து இன்னைக்கு வரையும் ஷி நெவர் ஹெசிடேட்டட் அபவுட் மை லைஃப். ஒரு லைன் மட்டும் சொல்லிட்டு ஆரம்பிப்போம், கங்குவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு. 550 தடவை ஒருத்தர் ட்வீட்டில் போட்டார், சார் நீங்கள் 550 தடவை வந்து கங்குவை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப வீடுனா பிடிக்கும், நம்மளுக்குன்னு ஒரு சொந்த ஒன்று வீடு இருக்கணும், அது சின்னதாக பெருசான்றது முக்கியமே இல்லை. ஸோ அப்போ எனக்கு வந்து அடையாரில் வந்து வண்ணாந்துறைன்ற இடத்துல நாங்கள் ஒரு 2 bedroom ஹவுஸ் வாங்கினோம். இன்ஸ்டெட் ஆஃப் பேயிங் ரெண்ட் அப்படியே இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணணுன்ற அந்த கான்செப்டை யூஸ் பண்ணிப்போம் எங்கே போனாலும். எல்லா இளைஞர்களும் இளைஞர்களும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படியாவது ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன். அந்த பயப்படவே கூடாது. அசெட் வாங்குறதுக்கு நான் லோன் வாங்குறது பயந்ததே கிடையாது. நிறைய கான்வர்சேஷன் வந்து சாரோட அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கோம். பட் சார் வந்து இன்னைக்கு இப்படி செயல்படுறாருன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற சக்தி நீங்க தான் வந்து சாரை ஃப்ரீயா ஒர்க் பண்றதுக்கான எல்லா ஸ்பேஸுமே கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க. நான் வந்து பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் போய் மாட்டுவேன், அதாவது நான் ரொம்ப நார்மலாக மாட்டுவேன், பேசி மாட்டுவேன், செய்து மாட்டுவேன், ஏதாவது ஒரு தப்பு பண்ணி மாட்டிப்பேன். தப்புன்னா எனக்கே தெரியாமல் ஒரு பிரச்சனை போய் மாட்டுவேன். ஆனால் அதெல்லாம் தாங்கிட்டு பக்கத்துலேயே இருந்துட்டு டோன்ட் வரி பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்கிற ஒரு துணை வேணும்ல. பார்த்துக்கலான்டான்னு சொல்லும் போதே நம்மளுக்கு ஒரு தைரியம் வரும் இல்லை. நான் வீட்டுக்கு வரும்போது பயப்பட மாட்டேன். என் ஒய்ஃப்க்கு நல்லா தெரியும் நான் வந்து இன்டென்ஷனலி நான் யாரும் ஹர்ட் பண்ண போகிறது இல்லை. நான் வந்து எதுவுமே இன்னொருத்தரை வந்து ஏமாற்றி இன்னொருத்தரை வந்து நம்ம இது பண்ணி சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஆள் கிடையாது. ஆனஸ்ட்டாக ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு வேலை பண்ணணும், அதில் நம்ம சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள். அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு வந்து அந்த புரிதலோட ஒரு மனைவி இருந்தால் வச்சுங்களேன், ஒரு பார்ட்னர், ஒரு மனைவி, ஒரு சக பயணி இருந்தாங்கன்னா அதோட லைஃப்பில் பெரிய பிளெஸிங் இல்லை. ஸோ என்னை பொறுத்தவரையும் நான் பல இன்டர்வியூலையும் பல இதில் சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து மிகப்பெரிய பிளெஸிங்கே வந்து என்னோட மனைவி, அவங்க மூலமாக எனக்கு கிடைச்ச 2 மகள்கள். அவங்க தான் வந்து மிகப்பெரிய பிளெஸிங்கு. ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி இருக்கிறதுக்கு என்ன ஒரு காரணம்? இவர் பேசிக்கலி ரொம்ப கிரியேட்டிவ் பர்சனாக தான் இருப்பார். அதனால கிரியேட்டிவ் பர்சன் பண்ணும்போது எங்கே தப்பாகுன்றது நமக்கே தெரியாது. அது ஃபுல்லாக அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஏதோ நம்ம மீறி நடக்கிற இதில் வந்து இவரை ப்ளேம் பண்ணின்னு இருக்கிறது எனக்கு சரியா படுறதா தோணாது. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு தெரியணும், அந்த எக்ஸிக்யூஷன் ஸ்கில் எங்கள் 2 பேருக்குமே இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். அது ஃபுல்லாக தப்பு பண்ணாலும் வெளியே வர தெரியணும், தப்பு பண்ணி உள்ளே போகக்கூடாது. அதுதான் அந்த இதில் தான் நான் வந்து பரவாயில்ல எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணின்னு வெளியே வந்துட முடியும்ன்ட்டு ஒரு மோட்டிவேட் பண்ணுவோம். அது அப்படியே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கும். கொலை என்ற படத்தை வந்து நாங்கள் வந்து விஜயானந்தி சார் வச்சு படம் எடுத்தோம்ல, அந்த படம் எடுக்கக்கூடாதுன்னு சண்டை போட்டது லலிதா. கதை கேட்ட உடனே என்கிட்ட சொன்னாங்க, இந்த படம் எடுக்க வேணாம், இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அந்த ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு இருக்கும். நான் ரீசன்ட் எக்ஸாம்பிள் கேட்கும் போதே சொல்லிட்டேன், விஜயானந்தி சாருக்கான படம் கிடையாது, இது வேண்டாம். விஜயானந்தி சாரோட நம்ம எடுக்கிற படம் எல்லாம் வந்து முன்னாடி நாங்கள் கொலைகாரன் பண்ணோம், கோடியில் ஒருவன் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இந்த படமெல்லாம் ஆக்ஷன் இருக்குது, இதில் ஆக்ஷனே இல்லை, ஆக்ஷன் இல்லாத ஒரு படம் வந்து மக்கள் இவரை ஏற்றுக்க மாட்டாங்க. ரெண்டாவது அவருக்குன்னு ஒரு பர்டிகுலர் எதிர்பார்ப்பு இருக்குது, இது அந்த மாதிரி படம் இல்லை அப்படின்னு கதை கேட்ட உடனே என்னை வந்து லலிதா வந்து சண்டை போடுறாங்க, நீங்கள் இந்த படத்தை கமிட் பண்ணாதீங்க, வேண்டாம். இது எனக்கும் இவங்க இப்படி சொன்ன உடனே ஒரு பயம் வருது, ஐயோ என்னடா இது, நம்ம கூட இருக்கிற ஒரு சக பயணி பார்ட்னரே இப்படி நோ சொல்லும்போது ஏன் இதை எடுக்கணும்னு. அப்புறம் பல ரீசன்னால அந்த படத்தை நான் வந்து பண்ண வேண்டிய கட்டாயம் வருது.
அது என்னென்ன அது வேற பிரச்சனை. நான் எல்லாருமே சேர்ந்து பண்ணணும்னு பிடிவாதம் பண்ணுறாங்க. மீதி பார்ட்னர்ஸு விஜய் ஆண்டனி சார் எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, நான் வேறு வழி இல்லாமல் அந்த படத்துக்குள்ளே லாக் ஆகிறேன். லாக் ஆகி மிகப்பெரிய தோல்வியை நாங்கள் சந்திக்கிறோம். வணிக ரீதியில், ஃபைனான்ஷியலி எங்களுக்கு பெரிய சிக்கலில் கொண்டு போய் விடுது. ஆனால் இன்னைக்கு வரையும் என்னை ப்ளேம் பண்ண மாட்டாங்க. என்னன்னா, நான் சொன்னேன் நீ வந்து என் பேச்சை கேட்கல அப்படி சொல்ல மாட்டாங்க. நம்ம பார்த்துக்கலாம், எப்படி வெளியில் வருது பார்த்துக்கலாம். அதுதான் வந்து ஒரு நல்ல பார்ட்னருக்கு அழகு. இப்போ நினைச்சா என்ன ப்ளேம் பண்ணிட்டே இருக்கலாம், நீ தப்பு பண்ணிட்டேன்னு. இது வந்து ஒரு அது எக்ஸாம்பிள் ரொம்ப தான் சொல்றேன். இரிட்டேஷனா இருந்துனே இருக்கும். வீட்லயும் பிரச்சனை கொடுக்குற மாதிரி ஆயிடும் அது. இப்போ என்னுடைய மகள்கிட்ட சொல்லிட்டே இருக்கலாம், அப்பா பாரு தேவையில்லாம நம்ம குடும்பத்தை பிரச்சனை மாட்டி விட்டுறாரு அப்படின்னு சொல்லலாம்ல. அப்படி இல்லை, என் மகள்களும் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்பா பார்த்துக்கலாம்ப்பா, என்ன இருக்கு, தப்பு நடக்குது, நம்ம வந்து தெரிஞ்சா பண்றோம். இது ஏதோ நீங்க நம்பிக்கை வச்சிங்க, ஏன்னா உங்க பார்ட்னர் சொல்றாங்க, விஜயாண்டி சார் சொல்றாரு, நம்பிக்கை வச்சிங்க. ஆனா அம்மா வேணான்னு சொன்னாங்க. ஆனா நம்ம சம்டைம் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்வாங்க. ஆனா லலிதாவோட ஜட்ஜ்மெண்ட் என்னைக்குமே தப்பா போனதே கிடையாது. அவங்க எந்த படத்தை பார்த்துட்டு இது வேணான்னு சொன்னாங்கன்னா அந்த படத்தை நான் தொட்டு லாஸ்ட் தான் அடைஞ்சிருக்கேன். அவங்க எடுத்துக்கலாம் சொன்ன படம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிடும், ஏதோ ஒரு வகையில் ஒர்க் அவுட். ஷீ இஸ் அ வெரி குட் ஜட்ஜ் ஆஃப் காமன் பீப்புள். காமன் மேன் எப்படி ஒரு படத்தை ரசிப்பாங்கன்றதுல அந்த ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த சொன்ன ஒரு 15 வருஷம் முன்னாடி இப்படி நடந்தது. அவங்க படம் பார்த்துட்டு இது ஐயோ நான் டிசைட் பண்ணிட்டு அக்ரிமெண்ட் போட்டுட்டேன். அப்போ வந்து லலிதா படம் பார்த்துட்டு ஐயோ இந்த படம் கண்டிப்பாக கனெக்ட் ஆகாது, பிரச்சனை மாட்டுவோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நான் சொல்கிறேன் உண்மையிலே சொல்கிறியா வேண்டாமா அப்படின்னு. இல்லை வேண்டாம் அப்படின்போது, இப்போ நான் என்ன பண்ணுறது, சைன் பண்ணியாச்சு, பணமும் கொடுக்கணும் அப்படின்றது. சரி இதில் பெயில் அவுட் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் உட்காந்து வேறெல்லாம் பண்ணி அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு எனக்கு ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது. ஆனால் அது பிறகு அந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய லாஸ் அடைஞ்சுது. அப்போ வந்து நான் பெருமையாக பார்த்தேன் என் மனைவியை. இல்லைனா நான் அடைய வேண்டிய லாஸை காப்பாற்றி விட்டதே அவங்க தான். ஓகேங்களா? இல்லைனா நான் பாட்டு என்னுடைய ஒரு நம்பிக்கையில் அந்த படத்தை நான் பண்ணியிருந்தேன்னா அது ஒரு பெரிய லெவலில் லாஸ் அடைஞ்சிருக்கும். நான் அவங்களை கேட்காம சம்டைம் பண்ணி பெரிய லாஸெல்லாம் அடைஞ்சு பெரிய திட்டெல்லாம் வாங்கி அப்புறம் சொல்ல இனிமேல் நான் அவனை கேட்டே பண்ணுறேன் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து இம்பார்ஷியலாக இருக்குது, நான் பேஷனட்டாக எடுக்கிறேன். சரி, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்துலேயே வந்து எல்லாருமே உங்ககிட்ட கேட்குற இந்த ஒரு அப்டேட்டு கன்ஃபார்மாக இன்னைக்கு வந்து உங்களை பற்றி பேச வரும். பட் இருந்தாலும் அந்த அப்டேட்டு கேட்காம அதை விட்டால் நல்லா இருக்காது. ஸோ கங்குவோட ரிலீஸ் டேட் வந்து வந்துடுச்சு. ஸோ நவம்பர் 14th இல்லையா? 100%. எனக்கு வந்து ஒரு லைன் மட்டும் சொல்லிட்டு ஆரம்பிப்போம், கங்குவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு. 550 தடவை ஒருத்தர் ட்வீட்டில் போட்டார், சார் நீங்கள் 550 தடவை வந்து கங்குவை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கங்குவை பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் டேட்டு அப்படியே சொல்லலாம். அது 14/11/2024. ஸோ அட்லீஸ்ட் எல்லாமே அன்பான ஃபேன்ஸ்லேருந்து மீடியாக்கள் எல்லாருமே இவ்வளோ பெரிய ஆதரவு நீங்கள் வந்து இந்த படத்தை கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு பெரிய நன்றி. ஸ்டுடியோ கிரீன் சார்பில் நன்றி சொல்லணும். ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிற படம் இப்போ வந்து டேட் இஸ் அனௌன்ஸ்ட், த டேட் இஸ் செட் and a lot of exciting things are going to happen and we'll keep you updated. So audio launches அது எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு and ஒன்னொன்னா அந்த இடத்துல ரிவீல் பண்ணுவோம் கண்டிப்பா. and பெரிய எதிர்பார்ப்புல இருக்கிற ஒரு படத்துக்கு ரிலீஸ் டேட்ன்றது ஒரு ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன், அதை அனௌன்ஸ் பண்ணியாச்சு இன்னைக்கு. ஸோ இப்போ வந்து நிறைய உங்க 2 பேரை பத்தி பேச போறோம். சினிமாவை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு உங்க 2 பேரை பத்தி பேச போறோம். இந்த முதல் சந்திப்பு அப்போ அது எப்போன்னு ஞாபகம் இருக்கா? அரேஞ்ச் மேரேஜ் தான் எங்களுக்கு. ஓகே, நீயே சொல்ல அந்த மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜ் தான். ஃபர்ஸ்ட் திடீர்னு ஒரு ஹோட்டல்ல மாதிரி ரெஸ்டாரண்ட் மாதிரி மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லி வரும்போது எனக்கு ஆக்சுவலாக எக்ஸ்போஷரே கம்மி. நான் வந்து இப்போ இன்னைக்கு இவ்வளோ சினிமா கூட இவர் பற்றி இவருடைய சினிமா ட்ராவலில் கூட இவ்வளோ போகிறேன்னா நான் பிஃபோர் மேரேஜ் சினிமாலாம் பார்த்ததே இல்லை பெருசாக. ஒரு 5-6 மூவிஸ் தியேட்டரில் போய் பார்த்துருந்தனாலே பெரிய விஷயம். அது ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. அது அந்த ஒரு செட்டப்பில் மென் ஈவன் பிரதர்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசணுன்னா கூட வீட்டில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைட்டாக வளர்ந்த ஃபேமிலியிலேருந்து வந்துட்டு திடீர்னு தனியாக இருக்கணும், இவர் கூட ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய மாறிடுச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் இவர் சாரை பார்த்து என்ன தோணுச்சு உங்களுக்கு? எப்படி ஓகே சொன்னீங்க கல்யாணத்துக்கு? நான் ஆக்சுவலாக எனக்கு அப்படிலாம் ஒன்றும் சொல்ல. எனக்கு ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்ப எதிர்பார்ப்புலாம் பெருசாக சொல்ல. என்னை அன்பாக பார்த்துக்கிற ஒரு பையனாக இருக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு எதிர்பார்ப்பேன். அம்மா கிட்ட சொன்னது அவ்வளோதான். எனக்கு பெருசாக ஆக்சுவலி ஐ காட் மேரிட் ஏர்லி. அதனால காலேஜ் முடிச்ச உடனே கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால நிறைய எக்ஸ்போஷர் அப்படின்லாம் நீங்களா கோத்ரூ பண்ண மாதிரிலாம் நாங்களாம் பண்ணியிருக்க மாட்டோம். அது ஃபுல்லாக அம்மா சொன்னாங்கன்னு அப்போ ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணாங்க. எனக்கு ஓகே பரவாயில்ல, நல்லா படிச்சிருக்காங்க, என்னை அன்பாக பார்த்துக்கணுன்றது மட்டும் ஒரு கண்டிஷன். இவர் என்ன போட்டார், நான் வெளியூர்லாம் போவேன், சேல்ஸ் சைட்லலாம் இருந்தாங்க, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கே போனோம்னாலும் போவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு தான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக இருப்பேன். நான் வந்து நம்ம க்ரோ ஆகணும்னா அதுக்கான எஃபர்ட்ஸ் கொடுத்து தான் ஆகணும், எங்கேயோ பிளாக்கேஜாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு இதில் தான் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன்.
ஃபர்ஸ்ட் இவர் தான் முதல்ல கேர்ள்ஸ் கிட்ட எல்லாம் வரும்போது தட் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணா நான் கை கொடுக்குறேன், இவர் வந்து ஹேண்ட் ஷேக் பண்றதுக்கே தயங்குறாரு, அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் ஒன்றும் இது இல்லை, ஜஸ்ட் பார்த்த உடனே ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டோம் நாங்க. சார் வெட்டிங் டேட் ஞாபகம் இருக்கா சார்? கண்டிப்பா அது எப்படி 10 செப்டம்பர் இப்பதான் போச்சு. அந்த இதுல இன்சிடென்ட்ல சொல்றேன். நான் இன்ஸ்டன்டா எஸ் சொல்றேன். நான் வந்து பாம்பேல எல்லாம் வளர்ந்து பாம்பேல படிச்சு, நான் பாம்பேல என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் கேர்ள்ஸ் எல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். எனக்கு வந்து வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ். எங்கள் அப்பா முதல்ல சொன்னார், நீ எங்கேனாலும் போ, எந்த ஊரெல்லாம் சுற்று. நான் பல வருஷங்கள் வெளியில் இருந்தேன், சென்னை விட்டு வெளியில இருந்தேன். அவர் என்ன சொன்னார், எங்கள் அப்பா ஒன்றே சொன்னார், இது எத்தனை ஊரெல்லாம் சுற்றி எங்கேயாவது ஒர்க் பண்ணு, ஆனால் நான் பார்த்து வைக்கிற பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னாரு. அதனால் நான் வந்து காலேஜ் படிக்கும்போது இந்த லவ்வில் போய் விடுறது அதுக்கான கண்டிஷன் வந்து முதல்ல என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டேன். என் ஃப்ரெண்டு வந்து ஆனந்த்குமார்னு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அவன் என்ன பக்கத்து ரூமு, நாங்கள் ஹாஸ்டலில் தங்கியிருக்கும்போது பாம்பேயில். அவன் வந்து ஏதாவது ஒரு பொண்ணு நான் கொஞ்சம் பிரியமாக பழகணும்னு வச்சுங்களேன், அவன் உடனே வந்து ஞாபகம் இல்லை, அப்பா சொல்ல ஞாபகம் இல்லை அப்படின்வா, டேய் மறக்கலடா விடுறா அப்படின்வேன். நான் ஃப்ரெண்ட்லியாக பழகிறேன் அவ்வளோதான். ஆனால் உடனே சொல்லுவான், இந்த அதை தாண்டி ஒரு எல்லை கோட்டை தாண்டி போகாத தம்பி அப்படின்வா. சரி ஓகேடா நான் போகலடா அப்படின்னு. டேய் நீ ரொம்ப க்ளோஸாக போகிற மாதிரி இருக்குது பார்த்துக்கோ அப்படின்வா. அதாவது கிளாஸில் நடக்கும்ல, சில பொண்ணுகள் கூட நம்ம பேசிகிட்டு இருப்போம், நாங்கள் 2 பேரும் ஜாயிண்டாக ப்ரெசன்டேஷன் கொடுப்போம் அப்போ MBA படிக்கும்போது. அப்போது யூஸ்வலாக நடக்கும். எங்கள் இதில் என்ன பெரிய ஜோக்குன்னா, நாங்கள் வந்து எங்கள் கிளாஸில் மொத்தமாக 12 பேர் தே ஃபெல் இன் லவ் அண்ட் தே காட் மேரிட், அதாவது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸில். அப்போ ஒரு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் இல்லை, யாராவது க்ளோஸாக பழகினா ஏதோ ஒன்று நடக்க போகுது. ஏன்னா 12 பேர் 3rd செமஸ்டர்லேயே எல்லாரும் லவ் ப்ரப்போஸ் பண்ணி எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. அப்போ இவன் சொல்லிகிட்டே இருப்பான், அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன் மறந்துடாது அப்படின்வா. சரிடாப்பா நான் யாரை பற்றி நான் சொல்லவே இல்லை, நான் யாரையும் லவ் பண்ணல விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி நான் வந்து எனக்கு போஸ்டிங் வந்து ஹைதராபாத்தில் கொடுத்தாங்க. MBA படித்து முடித்த உடனே அப்புறம் நான் முடிச்சுட்டு நேராக இங்கே சென்னைக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்த உடனே எங்கள் அப்பா சொன்னார், இப்போ வந்துட்டு இல்லை உடனே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னாரு. ஏன்னா நீ படிக்கணும்னு ஆசைப்பட்ட, MBA படிச்சுட்ட, நல்ல வேலையில் இருக்க, நல்லா சம்பாதிக்கிற, நீ வந்து இமீடியட்டாக கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னாரு. ஏன்னா அப்பா சொல்கிறத அந்த விதத்தில் நான் 100% ரெஸ்பெக்ட் பண்ண நினச்சேன். பார்த்தேன், லலிதா வந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்னாங்க. இன்றைக்கி ஒரு ஞாபகம் இருக்குது, மவுண்ட் ரோட்டில் அந்த மயூரா இருக்குது பார்த்தீங்களா, MRF டயர்ஸ் போட்டிருக்குல்ல, அந்த பில்டிங்கில் தான் நான் வந்து கீழே ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணேன். எனக்கு ரொம்ப மாடர்னான பெண்களை பார்த்து பழக்கம். ஷீ கம்ஸ் வெரி போல்டாக, இது வரையும் வெளியில் 21 வயசு தான், ஆனால் வெரி போல்டாக வந்தோடனே கையை கொடுத்தா நான் கையை கொடுக்குறதா வாழவாலும் யோசிச்சிருந்தேன். என்னடா முதல் முறையாக ஒரு பொண்ணை பார்க்குறோம், அவள் இன்னி வரையும் அவ்வளோ பேர் பழகல, கையை கொடுக்குறேன்னு சரி கையை கொடுத்தோன்னே நம்பிக்கை வந்துடுச்சு, இந்த பொண்ணு பயங்கரமான கான்ஃபிடென்ஸ் தான் அப்படின்னு. அப்புறம் நான் வந்து ஒரு 2 நிமிஷம் தான் பேசினேன். நான் உடனே கேட்டேன், உன்னுடைய கான்ஃபிடென்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, ஒன்று தான், நான் வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டேன், எனக்கு வந்து ஃபிக்ஸ்டாக ஒரு இடம். இப்போ தான் இருக்கேன் ஆக்சுவலி சென்னையில் தான். நான் வந்து இத்தனை வருஷம் 12 வருஷமாக இருக்கேன். நான் வந்து பெங்களூரில் என்னுடைய கரியர் இருந்தது 5 வருஷம், ஹைதராபாத்தில் வந்து 5 வருஷம் இருந்தது, பாம்பேயில் 15 வருஷம், இப்படி பல ஊர்களில் நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேறு ஊரில் இருக்கணும், யாதும் ஒரு யாவரும் கேள்வி மாதிரி தான். நான் எல்லா ஊரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து வீடு அப்போ பெங்களூர்ல இருந்தது, பாம்பேயில் இருந்தது, என்னோடய வீடுகள்லாம் அங்கே தான். அங்கங்கே நான் சம்பாதிக்கும் போது அங்கே தான் வாங்குவேன். அப்போ எனக்கு வந்து இப்படி பிடிக்கிற ஒரு மனிதன் இருக்கும்போது எனக்கு சென்னையில் ஃபிக்ஸ் ஆகிற ஒரு கேர்ளாக இருக்கக்கூடாது. எனக்கு நான் அது ஒன்று தான் கேட்டேன். எனக்கு கரியரில் வந்து எனக்கு ரொம்ப ட்ராவல் பிடிக்கும், ஸோ உனக்கு ஓகே தானே அப்படின்னா. நோ ப்ராப்ளம் அப்படின்னாங்க. ரொம்ப பெருசாக யோசிக்கவே இல்லை, நீங்கள் உங்களுக்கு அதுதான் வேலைன்னா ஐ எம் ரெடி டு கம் வித் யூ நாங்களா, இவ தான் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து கூட்டு போய் நேராக உட்காந்துட்டு நாங்கள் தனியாக உட்காந்து பேச ஆரம்பிச்சோம். எல்லாம் டே இதுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்டாங்கடா அப்படி நாங்கள் 2 பேரும் பேச ஆரம்பித்தோம். அது வந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லேயே எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க. டேய் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, அதுக்குள்ளே 2 பேரும். இது வந்து வாழ்க்கையில் எப்படின்னா விட்டக்குறை திட்டக்குறைன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ அது இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு இதில் சிங்கில் வந்து உங்களுக்கு லைஃப்பில் கடவுளாக பார்த்து இப்போ தான் பொண்டாட்டின்னு ஏற்கனவே சொல்லி வச்சுருப்பாரு, ஏதோ ஒன்று நடக்கும். அதனுடைய தொடர்ச்சியாக தான் நான் பார்த்தேன். இவங்களை பார்க்கும்போது நான் உடனே சொன்னேன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. நாங்கள் போய் பேச ஆரம்பித்தோம். வி ஸ்டார்டட் சாட்டிங் லாட் அபவுட் அவர் லைஃப்னால. அது பிறகு நாங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக நான் பாம்பே போயிட்டேன், திருப்பி பேசிட்டே இருப்பேன். பாம்பே போயிட்டு சுற்றிட்டே பேசிட்டே இருப்போம். அதை விட என்னென்னா ஷீ ஸ்டக் டு தட் வேர்ட். எங்களுக்கு கல்யாணம் செப்டம்பர் 10 நடக்குது. கல்யாணம் பண்ண 30 டேஸில் எனக்கு ப்ரொமோஷன் வந்துடுச்சு. ஐ காட் ப்ரொமோட்டட் எஸ் அ பிரான்ச் மேனேஜர். அதுவரையும் அசிஸ்டன்ட் சேல்ஸ் மேனேஜராக இருந்தேன். எல்லாருமே சொன்னாங்க லலிதா வந்த நேரம் பாரு, உடனே ப்ரொமோஷன் வந்துருச்சு அவளுக்கு அப்படின்னு. அண்ட் ப்ரொமோஷனை தே ஆர் போஸ்டிங் மீ டு ஹைதராபாத். நான் வந்து சொன்ன உடனே அவங்க வீட்டில் எல்லாரும் ஷாக்டு, என்னடா இப்போ தான் கல்யாணம் ஆச்சு உடனே வந்து போன சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஷி டிட்ன்ட் சே ஒன் வேர்ட், லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டோம். அன்னிலேருந்து இன்னைக்கு வரையும் ஷி நெவர் ஹெசிடேட்டட் அபவுட் மை லைஃப். அதாவது நான் இங்கே போனோம், இந்த ஊருக்கு போனோன்னா போகலாம், அங்கே போய் இருக்கணும்னா போகலாம்,
குழந்தைங்கள ஒண்ணே நம்ம ஒன்று. வேலையை நமக்கு செய்ய தெரியும் போது எந்த ஊரும் சேம் தானே. கரெக்ட். அண்ட் செகண்ட்லி நான் வந்து 30 நாள்ல மினிமம் 15 நாள் ட்ராவல் பண்ணுவேன். 15 நாள் தான் ஊர்ல இருப்பேன். அந்த 15 நாள் தனியா இருக்கணும். நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, ஜென்ரலா ஒரு கன்சர்வேட்டிவா வளர்ந்த பெண்கள்லாம் வந்து நினைப்பாங்க ஹஸ்பண்ட் வந்து என் கூடவே இருக்கணும். நான் இன்னி வரையும் நான் வந்து கல்யாணமான நாள்ல இருந்து நான் பாத்தீங்கன்னா நான் காய்கறி போய் வாங்கி வந்து கொடுத்தது இல்ல. ஓகே, நான் போயிட்டு க்ரோசரி ஸ்டோர் கழுவி ஊத்திக்கிறாங்க. ஓகே, என்னுடைய ட்ரெஸ் கூட அவங்க தான் வாங்கி தருவாங்க. எனக்கு என்ன வேணும், என்ன இருக்கணும், என்னுடைய வாஷ்ரூம்ல சரி, என்னுடைய வார்ட்ரோப்ல சரி, என்ன இருக்கணும், எல்லாத்தையும் கரெக்டாக வைக்கணுன்றதெல்லாம் வந்து பெரிய பிளெஸிங். இப்போ பல வீட்டுகளில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஹஸ்பண்ட் வந்து எல்லாம் பண்ணணும், பேங்க் போகணும், நீ எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது இது பெரிய பேர்டனாக மாறும். இப்போ என்ன வந்து நிறைய பேர் என்னுடைய ஜலசா என்ன பார்ப்பாங்க தெரியுமா, உனக்கு லலிதா இருக்கா, எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நாங்க சும்மாவே கிண்டல் அடிப்போம். ஸ்கூலிங் பசங்களுக்கெல்லாம் முடிஞ்ச உடனே அப்பா கிட்ட ஒரு லீவ் லெட்டர் கூட வாங்கவே இல்லை நீ. நான் வந்து பேரண்ட் டீச்சர் மீட்டிங் போவேன், அவ்வளோதான். இப்போ நீங்க பேசும்போது சொன்னீங்க சரி நான் வந்து எங்க ஊர்ல இருக்கேனோ அந்த இடத்துல நான் வந்து கண்டிப்பா ஒரு வீடு வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு மைல் ஸ்டோனா அப்படி இருக்கும். உங்களோட அந்த ஃபர்ஸ்ட் வீடு அது எங்க இருந்தது, எப்போ வாங்கினீங்க? நான் சென்னையில் தான் வாங்கணும் ஃபர்ஸ்ட். நான் வந்து இங்கே சென்னையிலே இல்லை. எனக்கு வந்து சென்னையில் வந்து நான் வாங்கணும்னு முதல்ல எனக்கு ஒரு ஆசை. என்னன்னா, நாங்கள் வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் ஒரு வீடு எங்களுக்கு மண்ணடியில் இருந்தது. மண்ணடின்னு உங்களுக்கு தெரியும், ப்ராட்வே. அங்கே தான் நான் எங்கள் அப்பா எங்களுக்காக வாழ்ந்த ஒரு வீடு இருந்தது. பட் ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை வந்து என்னுடைய ஒரு வீடு ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வீடுனா பிடிக்கும். நம்மளுக்குன்னு ஒரு சொந்த ஒன்று வீடு இருக்கணும். அது சின்னதாக பெருசான்றது முக்கியமே இல்லை. ஸோ அப்போ எனக்கு வந்து அடையாரில் வந்து வண்ணாந்துறைன்ற இடத்துல நாங்கள் ஒரு 2 bedroom ஹவுஸ் வாங்கினோம். அதுதான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகிட்டு நாங்கள் வாங்கினோம். அப்போ பாம்பேல இருக்கோம். பாம்பேல இருந்துட்டு நான் அங்கே வாங்குறேன். ஏன்னா பாம்பேல வாங்க முடியாது, பெரிய காஸ்ட்டு. ஸோ நம்மளுக்கு இருக்கிற வசதிக்கு அப்போ நான் எனக்கு வந்து மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 40,000 வரும். அப்போல்லாம் 30,000 40,000 பெரிய அமௌண்ட் தான். ஆனால் அதில் 10,000 தான் என்னால் செலவு பண்ண முடியும் இது இஎம்ஐக்கு. சரி, அதில் என்ன கிடைக்குமோ அங்கே வந்து ஒரு வீடு வாங்கணும். ஸோ அந்த வீடு வாங்கின பிறகு அந்த வீடு நல்லா அப்ரிசியேஷன் ஆகுது. அப்படி ஆகிட்டே இருக்கும்போது அங்கே நான் வரவே இல்லை, ரெண்ட்டு தான் கொடுத்துருந்தோம். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அங்கேருந்து நாங்கள் பெங்களூர் போகிறோம், பெங்களூரில் வீடு வாங்குறோம். அப்புறம் நாங்கள் வந்து ஒரு இடமா எங்கெல்லாம் போகிறோமோ அப்போ பாம்பேல வீடு வாங்குவோம். நாங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் பேயிங் ரெண்ட் அப்படியே இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணணுன்ற அந்த கான்செப்டை யூஸ் பண்ணிப்போம் எங்கே போனோம்னாலும். எங்கே போனாலும் அப்போ அப்படி எங்களுக்கு அசெட் கிரியேஷன் அந்த மாதிரி தான் ஆகும். அந்த மாதிரி தான் எங்கள் பண்ணிகிட்டே இருப்போம். நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், இஎம்ஐ கட்டுறது தப்பே கிடையாது, அது லோனே கிடையாது. ஒரு வீடு வாங்குறதுக்காக எல்லா இளைஞர்களும் இளைஞர்களும் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படியாவது ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம். அதில் வந்து நம்மளுக்கு ஒரு இஎம்ஐ மூலமாக ஒரு வீடு வாங்குறது பிரச்சனையே கிடையாது. நம்ம அப்போ தான் நம்மளுக்கு ஒரு பொறுப்பு வரும். நம்மளுக்கு மாதம் ஒரு 30,000 கட்டணும் அப்படின்னு வரும்போது இல்லை, அப்போ 30,000 50,000 சம்பாதிச்சாலும் 30,000 போனோம்னா 10,000 வாங்கணும்னு நினைப்போம். ஏன்னா ஒரு வீடு வருது இல்லை, நம்ம கிட்ட ஒரு 20 வருஷத்துல ஒரு வீடு வருதுன்றது தான் பெரிய அம்பிஷன். நடுவில் நிறைய பெரிய தொகை சம்பாதிச்சா நம்ம அதை அமௌண்ட்டை அடைச்சிட்டு போகிறோம். அந்த பயப்படவே கூடாது. அசெட் வாங்குறதுக்கு நான் லோன் வாங்குறது பயந்ததே கிடையாது. சினிமாவுக்கு லோன் வாங்குவதா பயந்து பண்ணிட்டு இருக்கேன். அசெட் வாங்குறதுக்கு இஎம்ஐ கட்டுறது பயப்படவே கூடாது. நான் அப்படி தான் என்னோட வீடுகள்லாம் நான் வந்து சென்னையில் வாங்கினேன். அப்புறம் பெங்களூரில் வீடு வாங்கினோம். பெங்களூர் நான் எங்களோட சொந்த, அதாவது இண்டிபெண்டன்ட் வீடே கட்டணும். கட்டிட்டு அந்த வீட்டில் நாங்கள் இருந்தோம். அப்புறம் நாங்கள் பாம்பே போன உடனே நம்முடைய பாம்பே போய் நாங்கள் சேரணும். பெங்களூர்லேருந்து லலிதாவுடைய நான் வந்து எங்களுக்கு 4 bedroom ஹவுஸ் கொடுத்தாங்க கம்பெனியில். பெரிய பேண்ட்ரான்ற ஏரியாவில் 1.25 லட்சம் ரூபாய் வாடகையில் எனக்கு வந்து வீடு, 4 bedroom வீடு. நான் அந்த வீட்டில் போயிட்டு தங்கியிருக்கோம். ஒரே மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இன்னும் வாடகை வீட்டில் இருக்குது பிடிக்கவே இல்லை, நம்ம சொந்த வீட்டுக்கு போகணும். வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கு பிடிக்கல, இல்லை ரெண்ட் கொடுக்கறதுக்கு. அதுதான் இதை இப்போ சொல்லிகிட்டே இருக்கா. நான் வந்து அப்போ வந்து கம்பெனியில் வந்து என்னோட இஎம்ஐ என்னுடைய ஹெச்ஆர்ஏ வந்து 75,000 ரூபாய் என்னுடைய சம்பளம். அது வந்து வோடாஃபோனில் அச்சுன்ற கம்பெனி அப்போ பேர். 75,000 ரூபாய் என்னோட ஹெச்ஆர்ஏ, அதாவது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். அப்போ நான் போய் ஹெச்ஆரில் கேட்குறேன், இந்த 75,000 ரூபாய் நான் கிளைம் பண்ணிக்க முடியல, இஃப் ஐ ஹேவ் மை ஓன் ஹவுஸ் அப்படின்னா. 100% நீங்கள் உங்கள் சொந்த வீடுனா ஹெச்ஆர்ஏ நான் உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க. அதுவரை ஹெச்ஆர்ஏ கட் பண்ணுறாங்க, பிகாஸ் தே கிவ் த ஹவுஸ். அந்த 1.25 லட்சம் ரூபாய் ரெண்ட் இருக்கிற வீடு வந்து அவங்க கொடுக்கறதுட்டு ஹெச்ஆர்ஏ கட் பண்ணுறாங்க. ஏன்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கொடுக்க முடியாதுல்ல. அப்போ தான் யோசிக்கிறேன், 75,000 ரூபாய் வருமா நம்மளுக்கு, அப்போ உடனே வீடு வாங்கணும் அப்படின்னு வருது. அது அப்படியே இஎம்ஐயாக கட்டிட்டு அப்படியே இஎம்ஐ கட்டணும்னு சொல்லிட்டு நம்ப மாட்டீங்க. நான் ஒரே மாதத்தில் ஒரு வீடு பார்த்துட்டு, அந்த வீடு தான் நாங்கள் கிட்டத்தட்ட 10 வருஷம் இருந்தோம். அந்த வீடு ஃபென்டாஸ்டிக் வீடு, லெஜெண்ட் அபார்ட்மெண்ட். இமீடியேட்டாக மூவ் ஆகி கூடவே ஒர்க்கும் பண்ணுவாங்க, கார்பென்ட்ரி ஒர்க்கும் போவோம், நாங்களும் வீடு ரன் பண்ணுவோம். அந்த மாதிரி ஏன்னா 75,000 ரூபாய் நம்மளுக்கு வருது இல்லை, ஹெச்ஆர்ஏ வருது இல்லை. ஸோ நான் வந்து உடனே அந்த வீடு பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அந்த வீடு லெஜெண்ட் அபார்ட்மெண்ட் சொல்லிட்டு, இன்னைக்கு வரையும் ஒரு கனவு வீடு மாதிரி தான். அந்த வீடு தான் என்னுடைய மகள்கள்லாம் நல்லா படித்து வளர்ந்தாங்க. அங்கே 10 வருஷம் இருந்தோம். அந்த வீடு தான் என்னோட வளர்ச்சிக்கெல்லாம் ஒரு காரணமாக இருந்தது அந்த வீடு. சூப்பர். ஸோ இப்போ இந்த வீட்டை பற்றி கொஞ்சம் பேசலாம். ஸோ இந்த வீடு வந்து ரொம்ப அழகாக வந்து எப்படி சொல்கிறது, எல்லா பக்கமும் வந்து கடவுள்லாம் வந்து எல்லா பக்கமும் இருக்காங்க. அப்படியா? ஸோ இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? அண்ட் இந்த வீட்டில் ஒரு விஷயமும் பார்த்து யாரு பண்ணது? இவர் தான் பண்ணார்.
சொல்லுங்க ஏன்னா நீங்க இவருக்கு தான் இந்த டான்ஜூர் பெயிண்டிங் எல்லாம் இதை ஆக்சுவலாக நாங்கள் கீழ்பாக் வீட்டில் இருக்கும்போதே அப்பயே வாங்கி வச்சிருந்தது தான். நிறைய ரிலீஜியஸாகவும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஆர்டிஸ்டிக் ஒர்க்கெல்லாம் பிடிக்கும் அவருக்கு. ம். அதனால இதெல்லாம் வந்து ஒருத்தர்கிட்ட சொல்லி பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தோம். ம். இதே மாதிரி ஃபோட்டோ வேற எங்கேயோ பார்த்துட்டு எனக்கு இதே வேணும் பிடிவாதம் பண்ணி ஆன்லைன்ல பார்த்து சர்ச் பண்ணி அப்புறம் திருப்பதியிலேருந்து வர வச்சோம் இந்த ஃபோட்டோ அந்த மாதிரிலாம். ஸோ எல்லாமே கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி தான் இவர் தான் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருப்பாரு. கண்டிப்பா வந்து கடவுள் போட்டோஸ் அந்த குட்டி குட்டி சிலைகள் அது எல்லாமே வந்து வீட்ல வந்து இருக்கதான் செய்யும். நாங்க பார்க்கும்போது ரொம்ப மினிமலா இருக்கு. ஒரு ஃபர்னிச்சர்ல இருந்து எல்லாமே வந்து ரொம்ப மினிமலா இருக்கு. ஸோ இதுவுமே வந்து கான்சியஸா போதும் ஆமா, இவ்வளவுதான். ரெண்டே எங்களுக்கு தேவையில்லாம நிறைய டம்ப் பண்ணக்கூடாது. எங்களுக்கு டம்ப் பண்ணக்கூடாது, எனக்கு ஸ்பேஸ் வேணும். நான் நிறைய பேசும்போது வாக் பண்ணிட்டே இருப்பேன். இப்போ நிறைய வீடு ஃபுல்லாக டம்ப் ஆச்சுன்னா வாக் பண்ண முடியாது. நான் இந்த வீடு இது எங்களோட வீடு கீழ்பாக்கில் இருக்கு. நாங்கள் 2 பேராக மாறின பிறகு நான் முதல்ல 4 பேர் இருந்தோம். 4 பேர்னா ஒரு ரூமில் ஒருத்தர் இருப்போம். மேலே டெரஸ் கார்டன் அப்படிலாம் இருக்கும்போது என்னாச்சுன்னா அது வேற செட்டப்பாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு வாழ்க்கையிலேருந்து திடீர்னு அவங்களாம் கிளம்பி யூஎஸ் போகும்போது இல்லை, திடீர்னு நம்ம 2 பேர் ஆகிட்டோம். அப்போ தான் நான் சொன்னேன், வேண்டாம்டா, ரொம்ப இது வந்து 2 போர்ஷனாக 2 வீடு விட்டுட்டு நம்ம ஃப்ளாட்டுக்கு போயிடலாம். இந்த ஃப்ளாட் அப்போ ரெண்டில் இருந்தது. இது நாங்கள் 2015 அப்போயே அந்த இதில் வாங்கினோம். வாங்கிட்டு இதை ரெண்ட்டுக்கு விட்டுருந்தோம். அப்போது வந்து எனக்கு தான் தோணுச்சு இந்த ஃப்ளாட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா இங்கே எல்லாமே இண்டஸ்ட்ரி இருக்குது. சாலிகிராமம் அப்படின்றது வந்து இண்டஸ்ட்ரியினுடைய இடம். என்னுடைய ஆஃபீஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. அப்போ நான் என்ன சொன்னேன், இங்கே பாஃப்டா நான் இங்கே தான் ரன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நான் என்னுடைய ஆஃபீஸ் இங்கே இருக்குது சாலிகிராமத்தில். இதுக்கு போய் நான் இங்கேருந்து கீழ்பாக்கிலேருந்து ட்ரைவ் பண்ணி வரணும் அப்படின் போது லலிதாவுக்கு பிடிக்காது. லலிதாவுக்கு வந்து நம்முடைய சொந்த வீட்டில் இது ஃப்ளாட்ன்றது அவங்க சொந்த வீட நினைக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வீட்டில் வந்து சில ஃபோட்டோஸ்லாம் இருக்கு, அதை பற்றி நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட் அவங்க டாட்டர்ஸோட வெட்டிங் ஃபோட்டோ எந்த இயர்ல கல்யாணம்? இப்போதான் 2022 2 பேருக்குமே கல்யாணம் ஆச்சு. 20 நாட்கள் டிஃப்ரென்ஸில் பண்ணோம். நவம்பர் 20th ஒருத்தர், அந்த டிசம்பர் 12th ரஜினி சார் பர்த்டே அன்னைக்கு செகண்ட் டாட்டர் கல்யாணம். அண்ட் 2 பேருமே வந்து லவ் மேரேஜ். ஓகே, தே ஃபெல் இன் லவ் வித் தி பாய்ஸ். ஒன்று வந்து அவருடைய காலேஜ் மேட்டு, இன்னொன்று வந்து அங்கே யூஎஸில் பார்த்த ஒரு பையன். 2 பேருமே நம்ம சென்னை சேர்ந்த பசங்க தான். அண்ட் அப்பா வந்து என்கிட்ட சொன்னாங்க, ஃபஸ்ட்டு பையன் வந்து காலேஜ் மேட்டுன்னா அவங்களுக்கு தெரியும். என்னோடய மூத்த மகளுக்கு வந்து அவங்க கூட ஒரு 4-5 வருஷம் பழகிருக்காங்க. என் ஒய்ஃப்க்கு தெரியும், எனக்கு தெரியாது. எனக்கு அவ்வளோ பழக்கமே இல்லை. ஏன்னா ஷீ நோஸ் எவ்ரி திங் அபவுட் அவர் லைஃப். உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா லவ் பண்ணுறேன் பிடிச்சிருக்கு? லவ்ன்றது இல்லை, தேவர் ஃப்ரெண்ட்ஸ். வந்து நடுவில் 2021 தான் உங்களுக்கே அது வெளியே பையனை நாங்கள் ஆக்சுவலாக அலைன்ஸ்லாம் வெளியே பார்க்க ஆரம்பிக்கும் போது என்னுடைய டாட்டர் முதல்ல டிலே பண்ணியிருந்தேன் தான். அவளுக்கே அந்த பையன் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்றது அவளே டிசைட் பண்ணல முதல்ல. அப்போது திடீர்னு தெரியாத ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறது, நான் தெரிஞ்ச பையனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் திடீர்னு சொன்னாம்மா இந்த பையனே எனக்கு பிடிக்குதுமா, இவனையே கல்யாணம் பண்ணி வச்சு. என்னங்க அவ்வளோதானா? இவ்வளோ ஈஸியாவா? நான் வந்து ரொம்ப ட்ரபிள் ஃப்ரீ ஃபாதர். இல்லை, என் மகள் தான் எனக்கு முக்கியம். என் மகளோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நான் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப ஐடியலாக பேசுகிறீங்கன்னு. நான் ஐடியல் வாழ்க்கை, நான் எப்படின்னா நான் எதுக்காக இந்த வாழ்க்கை வாழறேன், என்னோட மகளுக்காக தான். கரெக்டுங்களா? என் ஒய்ஃப் நாங்கள் முதல்ல எல்லாம் வெளியே தான் பார்த்துன்னு இருந்தோம். நாங்கள் அதாவது பேரண்ட்ஸ் அதுவும் நான் தான் என் பெரிய பொண்ணுக்கு வந்து பார்த்து பொறுக்கினே இருப்பேன், இந்த ப்ரொஃபைல் இருக்கணும், இந்த ப்ரொஃபைலில் இருக்கணும் அப்படின்ட்டுலாம். அதுக்கப்புறம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் அது ஏதோ ஒரு அவங்க ஒர்க் பிளேஸ் எல்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. இவ்வளோ மாறணும் அவங்கள மாறணுன்றதெல்லாம் நிறைய பிரச்சனையாக இருந்துன்னு இருக்கும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து திடீர்னுட்டு ஒரு சொன்னால் இனியே தெரியாத பையனை கல்யாணம் பண்ணிக்கிறத விட தெரிஞ்ச பையனை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது பெட்டர்ன்னு தோணுது. நான் எனக்கும் அந்த பையனை தெரியும், அதனால ஓகே எனக்கு அப்புறமா தான் தெரியும். ஆனால் அவள் பயந்தது அப்பா ஒத்துப்பா. நாங்கள் ஆக்சுவலாக ஃப்ரெண்டாக வி வேர் டாக்கிங். எங்களுக்கு இப்போ பசங்க கூப்பிட்டு வருவாங்கல்ல வீட்டுக்கு வரும்போது, அதனால எல்லாருமே அவங்க பாய்ஸாக இருந்தாலும் கேர்ள்ஸாக இருந்தாலும் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வீட்டுக்கு வருவாங்க, இங்கே கூப்பிட்டு வருவாங்க. ஆனால் என் பொண்ணு பயந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது இவங்ககிட்ட சொல்லும்போது லலிதா வந்து பயங்கர அப்செட்டு. நான் உனக்கு இப்படி பெரிய அலைன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கேன், இந்த திடீர்னு வந்து லவ் பண்ணுற சொல்கிறியே அப்படின்னு சொல்லும்போது என் டாட்டர் வந்து ரொம்ப பயந்துட்டாங்க. நீயே எப்படி ரியாக்ட் பண்ணுறேன்னா அப்பா எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு நான் எதோ பேசிட்டே இருந்தேன். திடீர்னு கால் பண்ணிவிட்டு நல்லா ஞாபகம் இருக்குது, நடந்துகிட்டே இருந்தேன். திடீர்னு கால் பண்ணா, சொல்லுடா அப்படின்னா. அப்பா ஒரு விஷயம் இம்பார்ட்டண்டான விஷயம் பேசினப்பா அப்படின்னா. சொல்லு அப்படின்னா. எனக்கு ஏதோ ஏன்னா என்கிட்ட சொல்லவே இல்லை, இது நடந்துட்டுருக்குன்னு சொல்லலை. அவன் என்ன சொல்லிட்டா, நான் போய் சொன்னால் பெரிய பிரச்சனை ஆகிடும், நீ அப்பா பேசி நீ கன்வின்ஸ் பண்ணு அப்படின்னு சொன்னான். அவள் வந்து ரொம்ப பயந்து போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அப்பா நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன் அப்படின்னா. ஓ அப்படியா, யார் இது அப்படின்னு கேட்டு, அபிஷேக்ப்பா ஒன்று பார்த்துருப்பேன். யார் உங்கள் காலேஜில் ஒரு தடவை வந்தார் அவரா அப்படின்னா. ஆமாம் அப்படின்னா.
நீ எப்போ இது லவ் பண்ண ஆரம்பிச்ச, எனக்கு சொல்லவே இல்லை நீ அப்படின்னு சொன்னேன். அது சொன்னேன், இல்லைப்பா நான் வந்து கொஞ்ச காலமாக நாங்கள் பழகிட்டு தான் இருந்தோம், 2 வருஷமாக அந்த இதுக்கு போயிட்டோம். பட் ஆனால் ஐ வாஸ் ஸ்டில் எவாலுவேட்டிங் இஸ் இஸ் த ரைட் டிசிஷன் ஆர் நாட். எனக்கே டைம் எடுக்குது, ஏன்னா யூஎஸில் இருக்கேன். அப்போ பை த டைம் இன்னும் ஷீ இஸ் ஆல்மோஸ்ட் 7 years அங்கே. அதனால் அவளுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்குல்ல, யோசிக்கிறா இது கரெக்டாக இல்லையான்னு. நான் கேட்டேன், நீ நல்லா யோசிச்சிட்டே அப்படின்னேன். ஆமாப்பா ரொம்ப யோசித்தேன். இப்போ 2 years எனக்கு மைண்டில் வந்து இஸ் த ரைட் பாய்ன்னு எனக்கு தோணுதுப்பா. நான் அப்போ ஓகே கோ ஹெட் அப்படின்னா, நான் இவ்வளோ சிம்பிள் பண்ணிட்டேன். நான் நினச்சேன் ரொம்ப சண்டை போட போகிறேன், பிரச்சனை பண்ண போகிறேன். இல்லைப்பா டேடி இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னாலா. நான் சொன்னேன், என்ன பண்ண சொல்கிறேன், நான் சண்டை போட சொல்கிறேன் என்ன அப்படின்னு. இல்லைப்பா நான் நினச்சேன் பெரிய பஞ்சாயத்து ஆகுது, பயந்து போயிருந்தேன். அம்மா சொன்னாங்க அப்பா பெரிய பிரச்சனை பண்ண போகிறேன், நீனா எப்படி எஸ்ன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா. நான் சொன்னேன், ஏண்டா உனக்கு 27 28 வயசு ஆகுது, உன்னுடைய வாழ்க்கையை நீ இப்போ லாஸ்ட் 6 years நீ ரன் பண்ணுற, பியூட்டிஃபுல்லாக மேனேஜ் பண்ணுற, நல்லா எம்எஸ் படித்த, நல்ல வேலை, பிரச்சனை நடுவில் நிறைய, அதாவது யூஎஸில் நிறைய ரிசெஷன் பீரியடு, ஜாப் பிரச்சனை இருக்குது. அவ்வளோ பிரச்சனை இல்லை, ஷி மேனேஜஸ் டு கெட் அ குட் ஜாப், ஷி செட்டில்ஸ் டவுன் வெரி வெல். அப்படி உன்னை விட யார் கரெக்டாக செலக்ட் பண்ண முடியும்? ஸோ யூ ஆர் த பெஸ்ட், ஐ எம் ஆல்வேஸ் தேர். ஒரு அப்பாவா அம்மாவா நாங்கள் பின்னாடி இருப்போம், ஆனால் த டிசிஷன் இஸ் யுவர்ஸ். ஓகே, உனக்கு தெரிஞ்சதை விட எனக்கு என்ன தெரியும். ஆனால் ஒன் திங் ரிமெம்பர், யூ ஆர் டேக்கிங் த டிசிஷன். ஆன்டி கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா, இவளை சொல்லி முடிச்ச உடனே அடுத்த பொண்ணு வரா. என்ன சொல்றா தெரியுமா, அப்பா நானும் லவ் பண்றேன், நானும் ரவுடிதான் மாதிரி. ஏய் இவ்வளோ நம்ம பேசிட்டே இருக்கோம், டெய்லி பேசிட்டே இருக்கோம், நீ தான் லவ் பண்ற சொல்ற அப்படின்னு சொன்னேன். அவன் வெயிட் பண்ணியிருந்தது என்னன்னா, கேமு நீ ஃபர்ஸ்ட் சொல்லு, ஏன்னா நீ தான் ஃபர்ஸ்ட் பண்ணு, நீ லவ் ஓகே சொன்னா நான் உடனே சொல்றேன் அப்படின்னு சொல்றா. ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய ஷேர் பண்ணிட்டே இருக்கீங்க. இன்னும் சில போட்டோஸ்லாம் இங்க இருக்கு. ஸோ நீங்க வந்து ரஜினி சார் கூட இருக்கிற மாதிரி, அங்க வந்து நம்ம கலைஞர் ஐயா கூட இருக்கிற மாதிரி, ஸோ அதோட மெமரிஸ்லாம் எனக்கு வந்து நிறைய மெமரிஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து பூ படம் வந்து 2008 எடுத்தபோது, எங்களுக்கு 2009 வந்து இது வந்து தமிழக அரசாங்கத்தினுடைய பெஸ்ட் சினிமா அவார்டு கிடைச்சது உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக. அது கலைஞர் ஐயா கிட்டேருந்து வாங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என் வாழ்க்கையில் வந்து பல விஷயங்கள் எனக்கு நடந்தது வந்து நான் பிளெஸிங்காக பார்க்குறேன். நான் வந்து நிறைய பிரச்சனைகளை இப்போ சொன்னேன்ல, நிறைய சக்ஸஸ் எனக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் தான் கிடைச்சிது. என்னுடைய அங்கீகாரமும் பாப்புலாரிட்டி கிடைச்சது வந்து இந்த இண்டஸ்ட்ரி மூலமாக தான். இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ப்ரொடியூசர்ஸ் யாருக்குமே படங்களுக்காக தேசிய விருது வாங்கியிருக்காங்க, அவங்க எழுத்துக்காக யாரும் வாங்கல. எனக்கு வந்து எப்போவுமே என்னுடைய ஒரு கிரேட்ஃபுல்னஸ் டு கலாட்டா வில் பி தேர். கலாட்டா தான் என்னுடைய ஃபஸ்ட்டு புக்கை பப்ளிஷ் பண்ணாங்க, ஓகேங்களா. த பெஸ்ட் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்ற புத்தகத்தை வந்து அப்போ வந்து நான் கொண்டு வரணும்னு ரொம்ப ஆசைப்படும் போது எனக்கு பெரிய பட்ஜெட் தேவைப்படுது. ஏன்னா அந்த புத்தகம் வந்து பெரிய எக்ஸ்பென்சிவ். 2 வால்யூமில் கலரில் கொண்டு வரணும் வரும்போது கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா செலவு வரும்போது யார் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு வரும்போது, அப்போ நான் போய் எடிட்டர்கிட்ட பேசும்போது கலாட்டானுடைய எடிட்டர் சொன்னாங்க, நாங்களே பப்ளிஷ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அந்த பெஸ்ட் ஆஃப் தமிழ் சினிமாவை கொண்டு வந்தாங்க. அந்த புத்தகம் வந்து தான் ரஜினி சார், அந்த புத்தகம் வந்து மகேந்திர சார் போய் சொல்லி, அப்புறம் வந்து கமல் சார் தான் அதை ரிலீஸ் பண்ணார். அதில் வந்து கலாட்டா டீம்லாம் இருப்பாங்க. அந்த புத்தகத்துக்காக கலாட்டா டீம் ரொம்ப என் கூட உழைச்சாங்க. கம்ப்ளீட்டாக அவங்களுடைய சப்போர்ட் இருந்தது. அந்த புக்கு எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிது. ஃபஸ்ட்டு அங்கீகாரம் இண்டஸ்ட்ரியில், தனஞ்சயன் வந்து சினிமா மட்டும் இல்லை, அவன் ஒரு ரைட்டரு, ஆத்தரு அப்படின்றதெல்லாம் அங்கீகாரம் அங்கே ஆரம்பிச்சது. ஸோ ஐ வில் பி ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு கலாட்டா ஃபார் தட். அங்கேருந்து என்னாச்சுன்னா, நான் ப்ரைட் ஆஃப் தமிழ் சினிமான்ற ஒரு புக்கு கொண்டு வந்தேன். அதுக்கு எனக்கு தேசிய விருது கிடைச்சிது, ஃபஸ்ட்டு தேசிய விருது. அப்புறம் 2 வருஷத்துல எனக்கு வந்து பெஸ்ட் கிரிட்டிக். அப்போ வந்து நான் நிறைய அந்த புத்தகத்து பிறகு என்ன நிறைய எழுத ஆரம்பித்தேன், நிறைய பத்திரிகைகள் எழுத ஆரம்பித்தேன். எல்லா டெய்லியிலும் என்னுடைய வாரம் காலமெல்லாம் வந்துட்டு இருந்தது. அதுக்கு தான் எனக்கு பெஸ்ட் கிரிட்டிக்னு 2nd தேசிய விருது கிடச்சிது. அந்த காலகட்டத்திலே எனக்கு வந்து நான் பிஹெச்டி பண்ண ஆரம்பித்தேன். நான் பிஹெச்டி பண்ணி மும்பை யூனிவர்சிட்டியில் எனக்கு பிஹெச்டி டாக்டரேட் கொடுத்தாங்க. இது எல்லாமே சினிமா இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது தான். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா, அந்த பெஸ்ட் ஆஃப் தமிழ் சினிமா புக்கு வந்தப்போ மகேந்திரன் சார், பாலுமேந்திர சார், அப்புறம் கே பாலச்சந்தர் சார், இவங்கெல்லாம் முன்னுரை கொடுத்து அதை அப்ரிஷியேட் பண்ணி அந்த லான்ச்சுக்கெல்லாம் வந்தாங்க. அந்த ஃபோட்டோலாம் எப்பவுமே நான் மெமரியாக வச்சுருப்பேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ அழகான ஒரு லைஃப். ஐ திங்க் நீங்கள் என்கிட்ட சொல்லும் போது நீங்களும் எல்லா மூமெண்ட்ஸும் வந்து அழகாக ரீலிவ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸ்பெஷலாக நீங்கள் வந்து ஃபீச்சர் ஆனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். இட் வாஸ் a beautiful conversation. Thank you for interviewing. And it's always a pleasure to talk to Galata, especially about my family. நான் நிறைய பேசுறது அப்படின்னு நினச்சிருக்கலாம், பட் ஆனால் என்னென்னா அவங்க சொல்லாதது சில சொல்லணும்னு. த ஒன்லி திங் இஸ், நான் எப்போவுமே நிறைய பேருக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். சிவகுமார் சார் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார். அவர் சொல்லுவார், நான் வந்து முதல்ல மனைவியினுடைய இம்பார்ட்டன்ஸ் எனக்கு புரியல, அப்புறமா புரிஞ்ச பிறகு இன்றைக்கி என்னுடைய எல்லாமே என்னோடய மனைவி தான், நீ வந்து அதை புரிஞ்சுக்கிட்ட, அதனால் வந்து வாழ்க்கை நல்லா இருக்கும்டா அப்படின்வார். இதுதான் இந்த எபிசோட் மூலமாக பார்க்குறவங்க எல்லாருக்கும் என்னென்னா, உங்கள் மனைவி தான் உங்களுடைய மிகப்பெரிய அசெட். உங்கள் பார்ட்னரை பத்திரமா பார்த்துக்கிட்டா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க வந்து குழந்தைங்கள பத்திரமா பார்த்துப்பாங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்துக்கணும், அவ்வளோதான். எண்ட் ஆஃப் த டே எல்லாத்துலேயுமே சண்டை போடுறது இதெல்லாம் வந்தால், எனக்கு வீட்டில் சண்டை போடுறதே பிடிக்காது. முதல்ல எனக்கு
எல்லாத்துக்கும் ஒரு Solution இருக்கு. சொல்யூஷன் இருக்கு. அதை வந்து பொறுமையா யோசனை பண்ணி தேவையில்லாம ஆர்கியூ பண்ணிக்கூடாது. ஒருத்தர் சண்டை போட்டுக்கின்னு அசிங்கமா பேசிக்கிறது அதெல்லாம் எனக்கு அவாய்ட் பண்ணுவேன் நான். சண்டை போடுறதுன்ற கான்செப்டே இருக்கக்கூடாதுன்னு நான். ஃபைட் பண்றதுன்னா சின்னதுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கலாமே, அதே பெருசா பேசின்னு இருக்கக்கூடாது. சூப்பர் மேம், சூப்பர். தேங்க்யூ. தேங்க்யூ. Experience your dream retirement life for a day. Ananya Snananani Homes, Coimbatore. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். நான் இப்ப நாட்டுப்பால் டீ உங்ககிட்ட கேட்டனா